வருவாய் வரதா. ஸ்ரீமன்மாமலினி மந்திரராஜ சகிதம் வந்தே எனதாய் மனதில் குருமண்டலம். அகலாசுரதா. ஓம் நமோ பிரணவர்த்தாய சித்த ஞானானந்தமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே நமः. दक्षिणामूर्तये समारम्भम् शङ्कराचार्यमध्यमाम् आस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परम्. ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पदम् मन्त्रमूलं गुरुवाक्यम् मोक्षमूलं गुरु कृपये. मन्दस्मितमुगाम्बोजं महनीयगुणार्णवम् मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयाभरम् भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये. हरि ओं सद्गुरुचरणारविन्द की जय. எல்லாம் வல்ல குருமூர்த்தியின் திருவருட்கருணையால் சஷ்டி விரதத்துக்கு சஷ்டி விரதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நாளைக்கு 6வது நாள். சஷ்டி விரதத்தின் 6வது நாள், கடைசி நாள் சஷ்டி நாள். ரொம்ப விசேஷமா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். நல்ல ஒரு அனுபவத்தோட, ஆன்மீக அனுபவம், இறை அருள், பக்தி. இது கிட்டத்தட்ட ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த சத்சங்கத்தின் அறிவுரைகள் இப்போ இதுவரையிலும் வந்து நம்மள ஒண்ணு கூட்டி ஒரு பயங்கர ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. ஒரு விசேஷமான நிலை. நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு போறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு இங்க வந்து சேர்ந்தது ரொம்ப விசேஷமா தெரிகிறது. எல்லாருக்கும் ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து, ஒரு குரு பூர்ணிமா காலத்துல ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரலும் எல்லாருக்கும் ஒரு மாற்றல், ஆன்மீகத்திலையும் சரி, அவங்க வாழ்க்கையிலும் சரி, அவங்களோட உள் உணர்வுகளையும் சரி, அவங்க பூஜை செய்யற விதமே, அந்த பாவனையே, உள் உணர்ச்சிகளே வேற மாதிரி தெரிகிறது. இதுதான் எங்களோட நோக்கமும் அதுவே தான். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆன்மீக பாதையில இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டும். இதான் உங்களோட சுயம் ரூபம். இது உள்ளுக்கு போக போக போகத்தான் உங்களோட சுயம் ரூபத்தை உங்களால தெரிஞ்சுக்க முடியும், அறிய முடியும், உணர முடியும். இப்போ இருக்கிறது சும்மா ஒரு நாடகம். டபுள் ஃபேஸ் மாதிரி, ஒரு காப்பி கேட் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கே தெரியுது உன் வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கை இருக்கு. நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. You don't need to be a rocket scientist to understand that you're living a fake life. There's no truth in it. Everything is fake. Nobody is truthful. So where's the truth? Inside you. And only through this path you can go to the truth. It is still kept alive. The channel is still open. And this is a good opportunity. We have come this far since Guru Purnima. After so many, almost 15 or 20 satsangs. A long path. And there has been quite a lot of inner opening, inner journey, revelation for most of us in the spiritual path. We've come to the 6th day of our Kanda Sashti Vrata fasting. And I congratulate all of you who have done this fast diligently. I know it's not been easy, but also it's been rewarding. For sure, it's been spiritually very rewarding, very uplifting. You have revealed to yourself by your own effort that you can do better
than when you started. You are in a better position to do sadhana now than when you first started the Kanta Sashti, or even before that, the Navaratri. It's been a very powerful journey, I must say, for all of you. Now, 6th day sadhana of Kanta Sashti is a very simple one, very straightforward, but also very deep. And I'm not worried about taking you deep because you've already gone quite deep. And you are in the right state of mind, right state of physical and mental configuration. You're in the right mental state. மனநிலையிலையும் உடல் நிலையிலையும் உங்களோட அனுபவ ரீதியிலையும் நீங்க இந்த கடைசி நாளோட விரதத்துக்கு தயாராக வந்துட்டீங்க. கடைசி நாள் விரதம் வந்து ரொம்ப சிம்பிள். அதே கிரியை தான், ஆனால் ஒரு வித்தியாசமா செய்யப்படுது. முக்கியமா இந்த 6வது வீடை பத்தி பேசும்போது வளர்முதி சோலை, இதுல வந்து ஒரு பக்கம் தவநிலையும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பக்தி நிலை. பக்தி நிலைனா கொண்டாட்டம், திருவிழா. இங்கதான் நிறைய திருவிழா நடக்கக்கூடிய இடம் இது. வளர்முதி சோலை, அழகர் கோயில், இந்த இடத்துல எல்லாம் நிறைய பெரிய பெரிய திருவிழாலாம் அந்த காலத்துல நடக்குமா. இப்ப வேற மாதிரி இருக்கிறது தமிழ்நாடு, மதுரை. ஆனா அந்த காலத்துல பெரிய பெரிய திருவிழா, பெரிய அளவுக்கு அரசன்லாம் வந்து அங்க உள்ள சுட்டு வட்டாரத்துல உள்ள வேறுவேறான இனங்கள், ஆதிவாசிகள், மதுரை வாசிகள், அக்கம் பக்கம் உள்ள நகரத்துல உள்ள வாசிகள் எல்லாம் ஒண்ணு கூடி பெரிய அளவுக்கு இந்த திருவிழாவை நடத்திட்டு வருவாங்க. மன்னர் இருந்த காலத்துல right up to the last Pandya, Tirumalai Nayak king. It was one of the grandest celebrations in Tamil Nadu took place in Palarmudi Cholai, right up to Meenakshi Amman temple. Huge celebration. For days and weeks it went on. Very powerful city. It still has a lot of vibration from all these old celebrations and all those old kriyas and pujas that they've done in this area between Alagar Koil and Palarmudi Cholai. That hill is vibrating still with this old energy. Only human beings, நம்ம தான் மனிதனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்மளுக்கு எந்த ஞாபகமும் இருக்காது. அங்க உள்ள செடி கொடி மரம் அந்த பூமி இன்னும் அந்த பழைய வைப்ரேஷன்லயே இருக்கிறது. அந்த நதி, அந்த இயற்கையான தோற்றங்கள், அங்க உள்ள அந்த சுற்று வட்டாரத்துல உள்ள வைப்ரேஷன் எல்லாம் இன்னும் அந்த பழைய வைப்ரேஷன்ல தான் இருக்கு. நம்ம தான் மாறி வந்துட்டோம், வீணா போய். மாடர்னைசேஷனா, நாகரிகமா. மதுரை அந்த காலத்துல எப்படி இருந்ததோ அதோட இயற்கையான நிலைகள் வந்து இன்னும் அப்படிதான் இருக்கிறது. மனிதன் தான் மாறி வந்துட்டான். அவன் மாறி வந்தனால அவன் மனசுல வேற மாதிரி தோற்றம் வருகிறது. இயற்கைக்கெல்லாம் அது இல்லை. இயற்கையெல்லாம் எப்படி அந்த காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கிறது. செடி கொடி மரம் பறவை பட்சிகள் எல்லாம் அந்த வைப்ரேஷனோட தான் இருக்கு. நம்ம தான் வீணா போய் மாறி வந்துட்டோம். அதனால அந்த இடத்துல இன்னும் அந்த வைப்ரேஷன் இருக்கிறது. முக்கியமா இது 6வது வீடு எப்படி வந்துச்சுன்னா, இந்த வசந்த நிலை. என்ன இந்த வசந்த நிலைன்னா, ஆனந்த நிலை, பேரானந்த நிலை. இல்லாத ஒன்னும் இல்லாத, நேற்று சொன்ன மாதிரி இந்த சக்கரத்துக்கு வந்தோன்னே சுத்தப்படுத்தி ஒன்னும் இல்லாம ஆக்கிடும். நீ இதுக்கு மேல போகும்போது ஆகாஷ தத்துவம் என்றால் ஒன்னும் இல்லாத நிலை. ஒன்னும் இல்லாத நிலைக்கு போகும்போது தான் உனக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. என்ன பொக்கிஷம்? அளவில்லாத ஆனந்தம், பேரானந்த நிலை. ஒன்னும் இல்லாம இருக்கும்போது தான் இந்த ஆனந்த நிலை அடைய முடியும். எல்லாம் இருக்கும்போது தொல்லைதான் பண்ணிட்டு இருக்கும். அததான் சொல்ல வராங்க இந்த கருத்துல. எல்லாம் முடிஞ்சோன கடைசியில மிச்சமா இருக்கிறது சச்சித் ஆனந்தம் தான். உடல் இல்ல, மனம் இல்ல, அறிவு இல்ல, இதெல்லாம் போயிடுச்சு. மிச்சமா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், சச்சிதானந்தம்.
அந்த சித்தம், இந்த ஆனந்தமோ, சிவனும் பார்வதியும் ஒண்ணு கூடி அ சத்தியமா, நிரந்தரமா, அழியாத நிலையில உனக்கு அந்த உணர்ச்சிய குடுப்பாங்க. இந்த வீட்டுல. அக்யை 3வது கண், நெற்றிக்கண். முருகன் இந்த நெற்றிக்கண்லேருந்து தோணி வந்தனால, சிவனோட அம்சத்தோட இருக்கிறதுனால, சிவனுக்கு 5 அம்சம் இருக்கிறதுல, இந்த 5 அம்சத்துல சேர்த்து இது 6வது அம்சம். சத்யோஜாதா, தத்புருஷம், வாமன, அகோர, ஈசான அப்படின்ட்டு 5 முகம் கூடிய சிவபெருமானுக்கு 6வது அதோமுகமா இருக்கிற 6வது முகத்துக்கு இப்போ வந்திருக்கோம். அதோமுகம் என்றால் உள்புறமா பார்க்கக்கூடிய முகம். The sixth face of Shiva is known as the Adhomugam, the inner face. He has 4 faces around him and 1 face on top, the Isana. Tatpurusham, Vamana, Satyojata, Aghora, and Isana on top. And there's 1 face, inner face, hidden inside. This is the 6th face, which is adorned on Skanda, Lord Muruga. I will talk more, elaborate more about these 6 phases in another talk, how it is connected to creation of Skanda. But today I'll keep it short and just focus on the Adhomugam or the inner face. What is this inner face? When you cross the 5th chakra, you come into space consciousness and you are to meditate on the space inside your head, not outside. It's an inner journey. உள்புறமான ஒரு தர்ஷன், துன்புற தர்ஷன் என்று சொல்றது. யோக கலையில இதுக்கு பேரு துன்புற தர்ஷன், உள்புறமான தர்ஷன். இந்த மண்டையுள்ளுக்கு என்ன இருக்குன்னா ஆகாச தத்துவமா வெட்ட வெளியா இருக்கிறது. அது உள்ளுக்கு பூந்து உள்ளே இருந்து வெளியே பார்க்கும்போது அந்த நெத்திக்கான் மூலமாக எடுத்து பார்க்கிறது. இதான் இந்த முகத்தோட தியான கலை. உட்புறமா எடுத்து பார்க்கக்கூடிய நிலை. உள்ள போய் பார்க்கணும். ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ், ஸ்பேஸ் மெடிடேஷன், சுன்ய தத்துவம், ஆகாஷ மெடிடேஷன், meditation on emptiness. So when you meditate on emptiness, you meditate on the vibration of the mantra alone, just the vibration of the mantra. Om Sarahana Bhava Guru Deva Om. So in this Kriya for the 6th day, I will give you a variation. You do the same Kriya of pulling and then you inhale the mantra, and while you inhale, you will chant Om Sarahana Bhava Guru Deva, and then you pull another 3 times, and then you will exhale. Now, only difference is when you exhale, you will chant the Om mantra and focus your meditation, your dharana. Keep your focus on the forehead from inside. So you will chant the Om in the way that I've taught you in the previous satsang. Instead of chanting Im, you will chant Ing. And you can do this practice before you do the Kriya. Just chant Aing, Aung, Aung, like the sound of a bell. மணி அடிக்கிற சத்தம் மாதிரி ஓம்னு chant பண்ணாம ஆங் இங்னு chant பண்ணுங்க. இங்னா இங் என்ற சவுண்ட் இருக்கணும் கடைசியில. ஆ உ இங், இங் சவுண்ட்.
இது உச்சாரணம்னு சொல்றது. உச்சாரணம் என்றால் இது ஒரு பயிற்சி. உச்சாரணம் பயிற்சி. இந்த ஆகாச தத்துவத்துல ஜோதி தரிசனத்தை காணக்கூடிய ஒரு பயிற்சி இது. வெறும் வயித்துல after you have fasted from solid food for the whole day, just drink some water or fruit juice, that's fine. You keep your stomach as empty as possible when you do this kriya. That's why if you do it in the morning, it's very good. You will feel the vibration of this Aum Uchara sound in the entire length of your spinal cord, right to the top of your head. உச்சி தலை வரலும், மூலாதாரத்திலிருந்து உச்சி தலை வரலும் அந்த சவுண்ட் வைப்ரேஷன், அந்த நாதத்தோட அதிர்வுகள் உள்ளுக்கு கேட்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு நிலை இது. ஏன்னா சேனல்லாம் இப்ப திறந்திருக்கு. டெய்லி இந்த சடாட்சர மந்திரத்தை சொன்னவாளுக்கு இந்த சேனல்லாம் அப்படியே கிளியரா சுத்தமா இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் ரொம்ப கிளியரா உள்ளுக்கு ஃபீல் பண்ணலாம். ஆகையால் இந்த கிரியை எப்படி பண்றதுன்னா, முதல்ல 3 தரம் இழுத்துட்டு அப்புறம் மந்திரத்தை உள்ளுக்கு விடுவீங்க. ஓம் சரவண பவ குரு தேவா. அப்புறம் 3 தரம் இழுத்துட்டு வெளியே விடும்போது, அந்த காத்த சுவாசத்தை வெளியே விடும்போது சரண பவ குரு தேவா. சரண பவ குரு தேவா. 3 தரம் இருக்கு. வெளியே விடுறது. This takes you to space consciousness. It takes you to ஆகாஷ தத்துவா. இத செய்ய 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 என்ன ஆகுனா, இந்த மண்டெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணாது. மண்டை இல்லாத ஒரு நிலை. இட்ஸ் கால் ஹெட்லெஸ் மெடிடேஷன். மண்டை இருக்காது, எல்லாம் காணா போயிடும். தியானத்துல முண்ட மாதிரி இருப்ப. முண்டமாலான்னு சொல்றது இந்த முண்டன். இதான் முண்ட தத்துவம். தலைய எடுத்த நிலை. வெட்ட வேண்டியதில்லை. தியானத்திலேயே அது போயிடும், காணா போயிடும். தலையில்லாத ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்ப. உள்ளுக்கு போனாதான் புரியும் நம்ம என்ன சொல்றோம்ட்டு. இட்ஸ் கால் ஹெட்லெஸ் மெடிடேஷன். மண்டை இல்லாத மெடிடேஷன். மண்டை உள்ளுக்கு உட்காந்துட்டு நீ பார்த்துட்டு இருப்ப, மண்டெல்லாம் காணா போயிடும். அப்படியே ஒரு ஆகாசத்துல ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணு. இதான் இந்த வீட்டோட அதிசயமான ஒரு அனுபவம். கொண்டாட்டம், ஆனந்த நிலை, அக்கிய தத்துவம், வளர்முதி சோலை. அக்கியத்துல இந்த மெடிடேஷன் பண்ண 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 உள்புறமா அந்தர்புறமான ஒரு ஜோதி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த 3வது கண் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணலாம். உடனே திறக்காது, அதெல்லாம் டைம் இருக்கு திறக்கிறதுக்கெல்லாம். ஆனா ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க அந்த இடத்தை சேர்ந்ததுல ஒரு ஃபீலிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல கால தேசம் கடந்த ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. You have come to a point in your sadhana where when you raise your consciousness to this level, you can go beyond time and space. This is what it feels like to go beyond time and beyond space. You will be floating in free
Swatantriya, independent freedom consciousness. This is the benefit of Kanda Sasti Sadhana. I'd like to remind all of you, உங்களுக்கெல்லாம் ஒரு ஞாபகத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என்ன என்றால், இந்த சஷ்டி விரதம் இந்த மாசத்தோட உற்றக்கூடாது. மாசம் மாசம் சஷ்டி இருக்கிறது. வளர்பிறை சஷ்டி. விரதம் எடுக்கணும்ட்டு அவசியம் இல்ல. அப்படி எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுங்கோ. ஆனா நீங்க லைட் மீல்ஸ் பழம் எதுவும் சாப்பிட்டுட்டு ஒரு லைட் மீல்ஸோட இந்த பயிற்சியை மாசம் மாசம் பண்ணிட்டு வாங்க. Every month you try to do this to improve your sadhana status. From Amavasya to Sasti, don't have to fast. You can take light meals. Maybe you abstain from solid food, have something liquid, something light, and try to do the sadhana day by day. Day one, day two, day three. You have all the notes. You have now already gone through the first practice. So quite easily, ரொம்ப ஸ்லோகமா உங்களுக்கு இந்த சாதனைய செய்யத்தான் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் அதோட மாற்றலும் உங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்நிலைய அடைய முடியும், உணர முடியும். இந்த பயம், உங்க மேல இருக்கக்கூடிய சந்தேகம், தன் நம்பிக்கை இழந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை பூர்வமா ஒரு பலம் கிடைக்கும். சுயம் சக்தி உணரக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். செஞ்சுட்டு வாங்க. மாசம் மாசம் ஒரு 6 நாள் இந்த சாதனையை விடாம செஞ்சுட்டு வாங்க. சஷ்டி அன்னைக்கு ஸ்பெஷலா கந்தனுக்கு பூஜை போட்டு, வேல் வச்சிருக்கவா, கந்தனோட படம் வச்சிருக்கிறவா, கந்தனோட திருவுருவம் வச்சிருக்கிறவா, டெய்லி பூஜை பண்ணி தான் ஆகணும். அதுவும் கந்த சஷ்டிக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை விரதம் எடுத்து பண்ணேல்னா, அல்லது மௌனமா இருந்து பண்ணேல்னா, அல்லது சைவமா இருந்து பண்ணேல்னா, உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். ஜெயந்தியா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப ஜெயமா இருக்கும். நீங்க எடுத்த காரியம் வெற்றி அடையறதுக்கு இது ரொம்ப வெற்றிகரமா போறதுக்கு இது ஒரு நல்ல சாதனைன்னு சொல்ல வரும். வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வெற்றிகரமா தான் முடிக்கணும்ட்டு எண்ணுவோம். அந்த எண்ணிக்கையிலே முடிச்சிடக்கூடாது. ஒரு கற்பனையிலே முடிச்சிடக்கூடாது. கிரியையிலையும் அதை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கை முறைகளையும் அதை கொண்டு வர வேண்டும். பழக்க வழக்கங்களை அதை கொண்டு வர வேண்டும். உனக்கு வெற்றி வேணும்னா நீ என்ன செய்ய தயாராக இருக்க? முருகனுக்கு விரதம் எடு, ஒரு சாதனை செய்ய, உன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய முருகனை எழுப்பி விடு, அந்த வெற்றி வேலை எழுப்பி விடு, அந்த வெற்றி வேலுக்கு ஒரு இடம் கொடு உன் உள்ள. இததான் பண்ண தோண வரும். இததான் தோண வைக்கிறோம் உங்க உள்ளுக்கு. இதுல என்ன ஆகும்னா உங்களோட விவேக நிலை, விவேகம் என்றால் நல்லது இது கெட்டது இது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இல்ல இவன் சரியில்லை, இந்த நிலை சரியில்லைன்ட்டு முன்கூட்டியே உனக்கு மெசேஜ் வந்துடும். இத செய்ய 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 உடனே வராது. முன்கூட்டியே என்ன நடக்க போகுதுன்ட்டு ஒரு அளவு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா உங்க உள்ளேயே உன் உள்ளே இருக்கக்கூடிய ஞானம் உனக்கே தெரிய மாட்டுது. அதுக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான் ஞானியா. அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரிய மாட்டுது. நீ என்னமோ ஒரு மூடத்தனமா மயக்கத்துல இங்கேயும் அங்கேயும் ஒரு குரங்கு கூத்துல போய் அடங்கிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன்னா அவன் உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷமா உன்னால உணர தெரியல. இந்த நிலைக்கு போ, உணர்வு. அதுக்குதான் இந்த சாதனையை உங்களுக்கு செய்ய சொன்னது. சும்மா ஒரு பந்தாக்கு செய்யல. உன் உள்ள இருக்கக்கூடிய சித்தனை உணர்றதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. இதோட விட்டுறக்கூடாது. மாசம் மாசம் செஞ்சுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நாங்க மாசம் மாசம் 12 வருஷம் செஞ்சோம். ஒரு வருஷத்துல 12 மாசம் எண்ணி பாருங்க. 140 சாதனை, 144 தரம் செஞ்சோம் 12 வருஷத்துல. சாதாரணம் இல்லை. செஞ்சு பார், புரியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நிலைக்கு வந்தோன்னு சொன்ன மாதிரி அந்த சுன்னிய தத்துவம், அந்த ஆகாச தத்துவத்துல இருந்து என்ன அலைகளெல்லாம்
அடக்கி கோஷமாக்கி ஒரு நிலை உன்னும் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சுண்ணியமாக்கி மிச்சம் என்ன இருக்குன்னா சும்மா இருத்தல். முருகன் அருணகிரியாருக்கு கொடுத்த மகா வாக்கு சும்மா இரு என்று சொன்னார். இங்க அந்த நிலைய உங்கனால உணர முடியும். சும்மா இருந்தா எப்படி இருக்கும்? பேரானந்தமா இருக்கும். இந்த சும்மா இருக்கிற நிலையில நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் நம்மள பத்தி. உள்புறமா. ஆ, நீ சும்மா இருக்காதனால வெளியில உள்ள விஷயம்லாம் வந்து உன்னைய குழப்பி வச்சிருச்சு. நீ தான் அங்கங்க போய் நோண்டிட்டு இருக்கிய. இது சரியா இல்ல, அது சரியா இல்ல. அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். உள்ளுக்கு இருக்கிறத நீ எண்ணிப்பார். உள்ஞானத்துல தான் உன்னைய பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியும். வெளியில அங்க ஒண்ணும் இல்ல. அது சும்மா கண்ணோட்டமா கண்டதை காட்சி கொண்டதை கோலம்ட்டு அந்த ஐம்புலங்கள் வச்சு 5 குரங்கு உன்னைய வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கிறது. நீ அந்த குரங்கு மேல நம்பிக்கை வச்சுட்டு பின்னால ஓடுற. ஐம்புலங்கள் பின்னால. இந்த மனம் குரங்கு அது ஒரு மிக மட சாம்பிராணி குரங்கா இருக்கும். அதுதான் இவன் பின்னாலலாம் ஓடும். டெம்பரரி டிசையர், ஃபேக் நியூஸ். இது பின்னாலதான் நீ ஓடிட்டு இருக்க. அதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அந்த பார்வைய உள்புறமா திருப்புறதுக்கு தான் நேத்து சொன்ன மாதிரி அந்த கூர்ம ஆமை உள்ளுக்கு இழுத்து பார்த்தோன்னே என்ன தெரியும்? எல்லாம் கோஷமா ஒண்ணும் இல்லாத நிலையில தெரியும் அப்புறம் மொல்லமா ஓசை கேட்கும். இறைவனோட ஓசை கேட்கும். ஆகாஷ் துவானி கேட்கும். இறைவன் பேசக்கூடிய நிலை உங்க காதுக்கு எட்டும். சவுண்ட் கேட்கும். மணி அடிக்கிற சவுண்டு, கோயில் மணி ஓசை கேட்கும். ஓம் பிரணவ மந்திரம் கேட்கும். அலை ஓசை கேட்கும். அதெல்லாம் தாண்டி போனோன்னு இறைவன் பேசக்கூடிய நிலை இறைவனோட குரல் கேட்கும். இறைவனோட திருக்குறள் கேட்கும். அந்த கேட்கக்கூடிய நிலை அடையறதுக்கு முயற்சி செய்யும். முயற்சி இல்லாம ஒண்ணுமே நடக்க. நத்திங் இஸ் ஃபார் ஃப்ரீ. ஈவன் யோர் சோதனை யூ டிட் நாட் கெட் இட் ஃபார் ஃப்ரீ. நீ தான் போய் நோண்டி எடுத்துட்டு வந்த உன்னோட சொந்த சோதனைய. அது ஃப்ரீயா வரல. நீ நிறைய பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்தது இந்த சோதனை எல்லாம். உன் வாழ்க்கையில உள்ள சோதனை எல்லாம் நீ பணம் கொடுத்து வாங்கின சோதனை தான், வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா வந்தது உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், காத்து தான் ஃப்ரீயா வந்தது. இந்த உயிர் ஃப்ரீயா கொடுத்தது இறைவன். அதுக்கு எவ்வளவு பணம் உன்னால கொடுக்க முடியும்? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை உன்னால மீட்டு எடுக்க முடியாது. உயிரை போன உயிர் திருப்பி வருமா? எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுத்து பாரு, முடியாது. போன சுவாசம் திருப்பி உள்ளுக்கு திருப்பி வருமா? வராது. போன பிராணம் திருப்பி வருமா? வராது. இந்த பிராணத்தை திருப்பி எடுக்கிறது உன்னால எவ்வளவு காசு செலவு பண்ண முடியும்? உனக்கு அப்பேற்பட்ட ஒரு பணம் இல்ல. அதனால இந்த வாழ்க்கையை வீணாக்காம, இந்த பிராணத்தை வீணாக்காம, எங்க பிராணத்தை வீணாக்காம, உங்க பிராணத்தை வீணாக்காம, இந்த நேரம் போன நேரமும் திருப்பி வராது. இந்த நேரத்தையும் வீணாக்காம கெட்டிக்காரத்தனமா உன் உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை உணரப்ப. Try to realize this great wisdom child inside you. No amount of wealth can buy you this wisdom. No amount of wealth can bring back all the time you have lost so far. No amount of wealth can bring back all the prana you have lost this far. Once your breath leaves you, it must not come back. You have to search for new breath to keep yourself going in life. Once you lose this time, you can't get it back. 40 years of your life gone. Can you get it back? How much money you have to pay to get it back? No amount of money will bring you back this time loss. So do not waste your time, your prana, or your life energy on wasteful things outside you. When you have a huge treasure waiting for you to be awakened, to be uncovered from within you,
This is the whole purpose of this sadhana that we try to lead you in. And don't leave it after this and say, oh, finish, Shasti, finish, now I'm free. Like as though you came out of a prison. You know, you can continue every month. Try it slowly. You don't have to fast. You can go on light meals, just fruit juice for 6 days. It's also a good cleansing process. It improves your pranic energy. It improves your intellect. It improves your mental capacity. It improves your memory power. It improves your viveka, your ability to discriminate between that which is good and that which is not. It improves the sharpness of your discriminative power, the power of viveka. It will also improve your intuitive knowledge if you care to practice regularly this sadhana. It's a very powerful sadhana. I've given it to you in a very simple way. But if you choose and you think this is too simple for you, you want something complicated, go and pay Jaggi Vasudev or Sri Sri Ravi Shankar. They'll charge you a lot of money and you get a very complicated sadhana, and you might get whatever you want. Here, because we're giving it to you for free, you may think this is not really worth your while. But for those who know, for those who have realized, for those who have experienced, they know what they've benefited. Ah, this is not something that we plucked from the sky and gave you. This is 12 years of experimenting and simplifying it so that even simple. There are a lot of complicated steps to this, but that step is reserved for those who can cross this barrier. Let's see how far you go with this one first. There's a lot of valuable treasure hidden in each chakra itself. To explore each chakra itself takes you 12 months. One chakra, 12 months it takes to fully master the content of each chakra, to realize it to its full glory, its full potential. So, this is a good step forward in your spiritual path and also in your personal life because it gives you a lot of self empowerment opportunity. And it helps you to also remove some of your own self inflicted emotional blocks that you have put there knowingly or unknowingly, consciously or unconsciously, through your own misunderstanding about life. After this sadhana, if you do it seriously, try it next month and the month after and the month after. You'll only see improvement in yourself. You'll see a lot of self empowerment. You'll see a lot of self reliance, self esteem boost up with this life. Yeah. It empowers you from inside. It gives you absolute clarity. It removes all those unnecessary emotional blocks within you. Only if you try it, you will know this. And you got to try it and do this diligently, not haphazardly, little bit here, little bit there, all over the place. No. Get yourself organized. Be systematic. Only then your system will operate properly. If you are not systematic, how your system is going to operate efficiently? You got to get your emotions and your thinking process in order. You're being derailed by your unnecessary emotional upheaval. The idea is to calm all that down. And when the dust has settled, you can see with absolute clarity what your inner powers are. This is what we're trying to get you to. In this narrative, we call this inner power your Shakti veil. That's the narrative we have used here. It's a very powerful narrative because it's a reality that exists within you through your spinal cord, through your central channel, right up to your face, which is the index of your mind. And you are facing the world with your face.
This is your address book. You see? So when you go for meetings, when you go for presentation, when you go into public life, the face is very important. Not that you have to have a beautiful face. If you have a beautiful face, you're lucky. But beauty does not come with just looks. It comes from inside you. When your inside is beautiful, your outside automatically becomes beautiful. You become automatically attractive. You will attract good things towards you. This is the purpose of this sadhana. You improve, you energize your inner magnetic field with positivity, and you will attract positivity. That's the purpose of this sadhana. I wish you all the best. Thank you very much for being with us for the 6 days. And tomorrow being the last day, this will be the last satsang for this session. And tomorrow I'll give you the final note, the 7th sadhana notes and instruction, but there won't be any guided satsang tomorrow. After that, you all can have a break, and hopefully we'll see you all on Friday for the weekly satsang. And next Purnima is Arunachala Deepam, Kartigai Deepam Purnima, and we'll try and see if we can speak a little bit about that in this coming satsang, because we've just finished the Shasti, so it resonates with Kartigai Purnima in Arunachala Shiva, Tiruvannamalai. Om Namah Shivaya, Guruve Sharanam. And I'd like to remind you, practice the Uchara. You can even do it like today. Practice the Uchara. Ing, Aum, Ing. And you will feel vibration around the forehead, around the sinus area, everything starts clearing. And you will feel the sound vibrating through like going through a hollow bamboo. ஒரு மூங்கில் உள்ளுக்கு அது ஹாலோவா இருக்கும், கோசமா இருக்கும். அந்த மூங்கில் உள்ளுக்கு சுண்ணியமா இருக்கும், ஒண்ணும் இல்லாத ஒரு நிலையா இருக்கும் உள்ளுக்கு, மூங்கில் உள்ளுக்கு. அது மாதிரிதான் நம்ம முதுகு தண்டு எலும்பு இந்த உச்சார சாதனையை செய்யும் போது அந்த வைப்ரேஷன் நம்ம முதுகு தண்டு உள்ளுக்கு அப்படியே ஒரு மூங்கில் உள்ளுக்கு எப்படி வைப்ரேட் பண்ணுமோ, இப்ப நீங்க புல்லாங்குழல் ஊதும் போது அந்த சவுண்ட் உள்ளுக்கு, அந்த புல்லாங்குழல் உள்ளுக்கு பூந்து தானே வெளியே வருது. அது மாதிரி இந்த வைப்ரேஷன் நம்ம முதுகு தண்டு உள்ளுக்கு, எலும்பு உள்ளுக்கு, அந்த முதுகு தண்டோட தண்டத்துல உள்ளுக்கு அது வைப்ரேட் பண்ணி வெளியே வரும். அத நீங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்க, புரியும். சரிங்களா? ஓம் நம சிவாய. குருவே சரணம். ஓம் சகனானவத்து சகனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாமதிதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதாக்ஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனந்தம் பிரம்மானந்தம் ஞானானந்தம் சதானந்தம். ஆனந்தம் பிரம்மானந்தம் ஞானானந்தம் சதானந்தம். ஆனந்தம் பிரம்மானந்தம் ஞானானந்தம் சதானந்தம். जय सद्गुरु स्वामी की।